தமிழக பாஜக மாநில தலைவருக்கான தேர்வு விரைவில் நடக்க உள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து சென்ற பின் தமிழக பாஜக தலைவர் தேர்வு இருக்கும் என்று கூறப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எஸ்.பி. வேலுமணி, தம்பிதுரை, சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி உள்ளிட்டோர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தனர். இதன் காரணமாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி என கூறப்பட்டது வந்தது. ஆனால் அதிமுக தரப்பில் தமிழ்நாட்டின் நன்மைகளுக்காகவே சந்தித்ததாக கூறி வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை, நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டனர். அப்போது அதிமுக தரப்பில் மாநில பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட வேண்டும் என்றும் அதிமுக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியது. அதற்கேற்ப சட்டசபையிலும் நயினா நாகேந்திரனுடன் அதிமுக தலைவர்கள் நெருக்கம் காட்டினர். இதனால் பாஜக மாநில தலைவர் பதவி நயினா நாகேந்திரனுக்கு அளிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து அண்ணாமலை பேசுகையில், தமிழக பாஜக புதிய தலைவருக்கான போட்டியில் அண்ணாமலை இல்லை. என்னை பொறுத்தவரை பாஜக கட்சி நன்றாக இருக்க வேண்டும். நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சிக்காக ஏராளமானோர் உயிரை கொடுத்து வளர்த்திருக்கிறார்கள். அதனால் பாஜக நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். தமிழக பாஜகவில் அனைவரும் சேர்ந்து ஒரு தலைவரை ஒருமனதாக தேர்வு செய்வோம். அதனால் போட்டி என்பது இருக்காது. என்னுடைய பணி தொண்டனாக தொடரும். 2026 சட்டமன்ற தேர்தல் மக்களுக்கு மிகவும் முக்கியம். தொண்டனாக கட்சியின் பணிகளை செய்வேன். டெல்லிக்கு செல்ல போவதில்லை. தமிழ்நாட்டில் தான் இருப்பேன் என்று தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.